ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்திகாஸ் அஃபிஷியல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ரொம்ப நாள் இல்லைங்க, ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா நம்ம பேஜில் லாங் வீடியோ போடுறோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. வீடியோ எடுக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருவேன், பட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 days vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ எடுத்து கூட கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 month கிட்ட ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கட்டு போட்டு வீட்டில் இருந்தாங்க. ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணியே போஸ்ட் பண்ணுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து எல்லா பயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் காலையில் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ காலையில் அது மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அப்படின்னா வாக்கிங் போவாங்க வருவாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து இருக்கும். இப்போ வீட்டில் வந்து சும்மாவே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்குமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்து போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்கெட்டில் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து ஒர்க்குக்கும் போகணும், ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒர்க் இருக்குது. ஸோ அது சேம் டைம் வீட்லேயும் இருக்க வேலைகளையும் மேனேஜ் பண்ணணும். காய் கடைக்கு தனியாக போகிறதுக்கு டைம் இல்லை. அதனால் ஹஸ்பண்ட் வந்து பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ காய்கறிலாம் உடனே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஒரு 1/2 hourலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா. சரி கையோடு உட்காந்து அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பயிருமே வந்து வெந்துட்டு இருந்தது. காய்கறியெல்லாம் வந்ததுக்கப்புறமா கையோடு அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னென்னா நம்ம ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நைட்டு 9:30 கிட்ட ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு பெருசாக நமக்கு டைம் இருக்காது. ஸோ டைம் இருக்காதுன்னு சொல்கிறத விட உடம்புல எனர்ஜி இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரொம்ப பேட்ரி டவுனாக தான் வருவோம் இல்லையா. ஸோ தட் அதனால் காலையிலே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்து தாளிச்சிட்டு லைட்டாக தேங்காய் பூ சேர்த்து சாப்பிட்ருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா தான் இருந்தது. நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறது தான், பட் ரெகுலராக செய்யறதுக்கு தான் ஒரு சோம்பேறித்தனம். பயிரை வந்து ஒரு பக்கம் அப்படியே தாளித்து விட்டுட்டு கையோட பழம் வந்து சிகப்பு கொய்யா பழம் கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக இருந்ததா. ஸோ அதை வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம சாப்பிடும்போதே நல்ல ஒரு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து நான் வந்து ஹெல்த்தி ஃபேமி ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம என்னென்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோமா, நம்ம ஃபைபர் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோமா, இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஆப்பே நமக்கு வந்து ட்ராக் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரீ தான், ப்ளே ஸ்டோரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே அபவ் 30 நம்ம கிராஸ் பண்ணுறோம் இல்லை 30 கிட்ட நம்ம நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னாலே இப்போல்லாம் வந்து அலர்ட் ஆகிறது ரொம்ப மஸ்ட் இல்லையா. பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ சைடிஷாக வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கொய்யாப்பழம் தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ இப்போலாம் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் வந்து பார்த்துருந்தேன். அந்த பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு நேம் சரியாக தெரியல, எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னோட தப்பான ஃபுட் பேட்டர்னால தான் எனக்கு வந்து கேன்சரே வந்துச்சு. எனக்கு வந்து AML அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் கேன்சர் வந்து 3rd ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க மெயினாக வந்து ப்ரிஃபர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப தப்பான ஃபுட் பேட்டர்ன் வச்சுருந்தேன். நிறைய கிரில்டு சிக்கன் எடுத்துக்குவேன், மைதா ப்ராடக்ட் வந்து அதிகமாக எடுத்துக்குவேன், நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்குவேன், ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் என்னோடய ஃபுட்லேயே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேரை வந்து அதை அலர்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ நமக்கு எதுவுமே வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறத விட வர்றதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது இல்லையா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுமே அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு செக்கப் இருந்தது. ஸோ செக்கப் போகிறதுக்காக அண்ணா வந்திருந்தாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஸோ அவங்க கூட தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிருந்தோம். உண்மையாகவே நம்ம கஷ்ட நேரத்தில் தான் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும்னு நான் வந்து சொல்லுவேங்க. ஸோ எனக்கு உண்மையாகவே நான் இப்போ ரீசெண்டாக நிறைய வந்து ரிலேஷன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய ரிலேஷன்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்த்தும் பார்க்காம தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஆனால் எனக்கு உண்மையாகவே இந்த சிச்சுவேஷனில் என்னோடய அம்மா, என்னோடய தம்பி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அதுவும் பர்டிகுலராக இந்த அண்ணா ஃபேமிலிக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கும் நான் ரொம்ப வந்து தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனை என்னால் ஹேண்டில் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நானும் ஒர்க் போயிட்டு இருந்தேன், ஒர்க்கில் இருந்து நிற்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் எனக்கு. ஹஸ்பண்டையும் வீட்டில் பார்த்துக்கணும், கட்டுப்போட கூட்டிகிட்டு போகணும் வரணும், அவங்களுக்கான சின்ன எக்ஸசைஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து என்னால் யாருமே இல்லாமல் மேனேஜ் பண்ணவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த டைமில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன்னு கூட சொல்லுவேன். ரொம்ப கோவப்படுவேன், ஹஸ்பண்ட்கிட்ட என்னால் கோவத்தை காட்டவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன். பட் இந்த அண்ணா ஃபேமிலியும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சுச்சுவேஷனை என்னால் கிராஸ் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறமா மறுநாள் வந்து ஈவினிங் போல் கோயிலுக்கு போகலாம். அன்றைக்கி டே வந்து அப்படி தான் போச்சு. அன்றைக்கி டின்னர் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் செய்யலை, வெறும் இட்லி மட்டும் ஊற்றி சட்னி மட்டும் செஞ்சுருந்தோம். மறுநாள் ஈவினிங் போல் சரி கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்குமே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி ஃப்ரெண்டு கூட கோவிலுக்கு போகலாமாங்க்கா அப்படின்ட்டு மறுநாள் நான் லீவ் போட்டிருந்தேன். ஸோ ஒர்க்குக்கு அன்றைக்கி போகல. ஸோ ஃப்ரெண்டே கூப்பிட்டுருந்தேன், சரி போகலாம் அப்படின்னு சொன்னதுனால ஈவினிங் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு தான் வந்திருந்தோம். பரோட்டாவும் பெப்பர் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சாப்பிட்லாமான்னு தெரியல, ஏன்னா ஹஸ்பண்ட் வேறு வீட்டிலே இருக்காங்க. ஸோ ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கு வரும்போது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்தோதுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ சடனாக வந்து இங்கே மழை பெய்யும், சடனாக இங்கே வெயில் அடிக்கும், எப்படி கிளைமேட் இருக்குன்னே தெரியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு தான் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பரோட்டாவும் பெப்பர் சிக்கனும் சாப்பிட்டது நல்லா ஆப்டாக சூப்பராக இருந்தது. ஸோ அன்றைக்கி டே வந்து எனக்கு அப்படி தான் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸோ பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா வந்து இப்போ டேஸ் வந்து ரொம்ப சுச்சுவேஷன் வந்து கிரிட்டிக்கலாக தான் போயிட்டு இருந்தது. எனக்கே வந்து சில நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கே பிடிக்காது, அந்த மாதிரி எனக்கு வந்து தோணும். ஸோ ஒர்க் போகிறதுக்கு பிடிக்காது, ஸோ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யார்கிட்ட போய் என்ன ஷேர் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ துணியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து காய போட்டிருந்தேன், ஏன்னா மழை பெஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால. மறுநாள் வந்து அந்த அண்ணா ஃபேமிலியும் ஹஸ்பண்டோட தம்பியும் ஊர்லேருந்து வரதான் இருந்தது. ஸோ ஹஸ்பண்டுக்கு அடிப்பட்டதுனால யாராவது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு மட்டும் போவாங்க. அந்த மாதிரி வந்து ஹஸ்பண்டோட தம்பியும் அந்த அண்ணா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஒர்க்கு எனக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நான் 12 o'clock வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பணும். சண்டே வந்து எல்லாருக்கும் லீவில் இருப்பாங்க, பட் நான் மட்டும் அன்றைக்கி ஏர்லியராகவே கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக போகிற டைமை விட சீக்கிரமே போகிற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்டோட தம்பிக்கு நேற்று வச்சுருந்த குழம்பு வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது. ஸோ அதை வந்து சூடு பண்ணி காலையில் தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துருந்தேன். மதியம் லஞ்சுக்கு அண்ணா வந்து வரும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, சில்லி, முட்டை, ரசம் அஸ்யூஷுவல் எல்லாமே அண்ணி தான் வந்து அன்றைக்கி குக் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நான் வந்து ரெஸ்ட்டு தான், அண்ணி தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. இனி வீட்டில் தானே நான் இன்றைக்கி நீ ஒர்க்கு போகிறது தானே, பாவம் நான் ஏதாவது செஞ்சு கொடுத்துறேன், இன்றைக்கி ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட், தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் அன்றைக்கி வரதா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கி குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க அண்ணி. அப்புறம் ஹஸ்பண்டோட தம்பி, ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அண்ணாவோட பையன் எல்லோரும் உட்காந்து காந்தாரா மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. லேடிஸ்க்கு அஸ் யூஷுவல் என்ன வேலை, கிச்சனில் நம்ம கிச்சனில் நிற்க வேண்டியது தான், அவங்க அங்கே உட்காந்து ஜாலியாக மூவி என்ஜாய் பண்ண வேண்டியது தான். அன்றைக்கி டே வந்து எனக்கு அப்படி தான் போனது. அண்ணி தான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தாங்களா. ஸோ அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகிறதா இருந்தது. ஸோ லஞ்ச் வந்து சிக்கன் நான் கிளம்புறதுக்குள்ளே 12 o'clock எல்லோமே பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த அண்ணி. பாப்பா வந்து நின்று தனியாக அவள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அன்றைக்கி டே வந்து எனக்கு அப்படி தான் போனது. ஸோ பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு சுவாரஸ்யமாக எனக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் என்னோடய டேஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும்போது எப்படிலாம் போச்சு, நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு உண்மையாகவே நிறைய லெசன் வந்து எனக்கு இது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் யார் யார் என்கிட்ட உண்மையாக பழகுறாங்க, யாரெல்லாம் என்கிட்ட சும்மா பொழுதுபோக்காக இருந்திருக்காங்கிறத நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு ஒரு கஷ்டம் வந்து கொடுக்கும்போது கடவுள்கிட்ட கேட்குறோம், நீ வந்து ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கேட்குறோம். பட் வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்குறதே உன் கூட இருக்கிறவங்களோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு வந்து கடவுள் காட்டுற ஒரு பாதையாக தான் நான் வந்து இதை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில பொருளெல்லாம் தீர்ந்துருந்தது கையோட, அதையுமே நின்று நானே வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அண்ணி வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம சும்மா நின்று என்ன பண்ணுறது, காந்தாரா மூவி ஆல்ரெடி நான் நிறைய டைம் பார்த்த டைம் தான். ஸோ தட் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். முட்டையும் கையோட உரிச்சு கொடுத்துட்டேன். ஸோ முட்டை உரிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக நினைக்காதீங்க. ஸோ முட்டையை வந்து உரிச்சு கொடுத்துட்டேன். அதை வந்து சின்னதாக ரோஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. வீட்டிலேருந்து வரும்போது அண்ணி வந்து பன்னீர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்க பண்ண பன்னீர்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா பாப்பா வந்து சிக்கன் சாப்பிட மாட்டா, அதனால் அவளுக்கு வந்து பன்னீர் இருக்கட்டும், பன்னீர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் வீட்டில் உட்காந்து காந்தாரா மூவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அப்படியே சைட் பை சைட் ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹஸ்பண்ட் வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வேலைக்கு போகிறோம், அவங்கள பார்த்துக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு சில நேரம் ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் என்னால் சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நான் ஒர்க்லேருந்து நான் சடனாக நானும் நிற்க முடியாது, வேற ஆள் வந்து போடணும், அவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நான் யோசிச்சு பார்த்துட்டு தான் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒர்க் வந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் எப்போவுமே வந்து கஷ்டத்தில் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாதுங்க. ஸோ என்ன பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணாலும் வரலாம்,
அந்த கஷ்டத்தில் அவங்க இல்லைன்னா நம்மளால் அந்த இடத்துல நம்ம சமாளிச்சிருக்க முடியாது இல்லையா. அதை வந்து நம்ம எப்போவுமே நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். உண்மையாகவே இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஃபேஸ் வந்து எனக்கு நிறைய முகங்கள் எனக்கு காட்டி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம பர்டிகுலராக அவங்கெல்லாம் நம்ம வந்து சொல்ல வேண்டாம். ஸோ நிறைய பேரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் வந்து இந்த ஃபேஸை வந்து பார்த்தேன். ஸோ நானுமே வந்து லஞ்செலாம் எடுத்துகிட்டு ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அண்ணா வந்து வண்டிக்கு போயிட்டாங்க கொண்டு வந்து விட்டுட்டு. அதுக்கு மேலே அண்ணா அண்ணியில் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதனால் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஒர்க்கில் என் கூட விட்டுட்டு அவங்க வெளியில் போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்களா. ஸோ ஓகே கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு நானுமே நான் லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். பாப்பாவை லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு நானுமே வந்து ஒர்க் வந்து போயிட்டேன். இந்த 2 days வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக போச்சு. ஸோ பட் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தனியாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேசலாம். பாய்.